இது கடையில வாங்கும்போது 1000 2000 செலவாகும். ஆனா வீட்லயே செய்யும்போது அதுல பாதி செலவு கூட ஆகாது. ஆனா கடையில வாங்குறத விட டேஸ்ட் ரொம்ப ரிச்சா சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காஜு கத்லி யாருக்கு தான் பிடிக்காது? இது ஜஸ்ட் 3 பொருள்ல செய்ய முடியும்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆனா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க செய்யறது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முந்திரி 1/4 கிலோ முந்திரி மிக்சர் ஜார்ல சேர்த்திருக்கேன். 1/4 கிலோ முந்திரி 150 ரூபாங்க. இது தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வாங்கினது. உங்க ஊர்ல முந்திரி என்ன விலை விக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. முந்திரிய பல்ஸ் மோட்ல வச்சு பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய் தட்டி சேர்த்து மறுபடியும் பவுடர் ஆக்கிக்கோங்க. ஒரே ஸ்பீட்ல அரைச்சிட்டே இருக்கக்கூடாது. முந்திரிலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ பல்ஸ் மோட்ல கொடுத்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடி கனமான பேன்ல 1/4 கிலோ சர்க்கரை, அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதுல ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்க, இந்த மாதிரி 2 விரலால தொட்டு பார்க்கும்போது கம்பி மாதிரி வரணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த முந்திரி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா கிளறிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திக்காக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லாவே கெட்டி ஆகிடும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கையால் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகா உருண்டையா திரண்டு வரும். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கை வச்சு நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பூரிக்கட்டையை வச்சு மாவை நல்லா திரட்டுங்க. 1/2 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி உருட்டுங்க. கடையில வாங்குறது மாதிரியே இருக்கணும்னா இந்த மாதிரி சில்வர் லீஃப் விற்கும். அதை வாங்கி மேல இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க. அதே மாதிரி மாவை உருட்டுனதுமே இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துல இது நல்லா செட் ஆகிடும். அதனால இப்பவே கட் பண்ணிடுங்க. இது half an hour அப்படியே விட்டீங்கன்னா சூப்பரா செட் ஆயிடும். இது நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. ஆனா டேஸ்ட் பண்ணா கடையில வாங்குறத விட இது அல்டிமேட்டா இருக்கும். சோ ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பை.